வணக்கம் நண்பர்களே. ரஷ்ய அதிபர் தேர்தல் 88% வாக்குகளை அள்ளிய புதின் 5வது முறையாக மீண்டும் அதிபராக தேர்வு. ரஷ்யாவில் நடந்த அதிபர் தேர்தலில் விளாடிமிர் புதின் 88% வாக்குகளை பெற்று மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளார். இதன் மூலம் அவர் மீண்டும் பதவியில் தொடர்வது உறுதியாகி உள்ளது. உலகிலேயே மிகப்பெரிய நாடாக இருப்பது ரஷ்யா. இந்தியாவை விட பல மடங்கு பெரிதாகும் ரஷ்யா இருந்தாலும் அந்நாட்டின் மக்கள் தொகை வெறும் 15 கோடிதான். அங்கே ஒவ்வொரு 6 ஆண்டுக்கும் ஒரு முறை தேர்தல் நடக்கும். இந்தியாவைப் போல இல்லாமல் அங்கே அதிபர் ஆட்சி முறைதான் இருக்கிறது. இந்த ரஷ்யாவில் சர்வ வல்லமை பெற்ற தலைவராக இருப்பவர் புதின். இவர் கடந்த 1999இல் அங்கே அசைக்கவே முடியாத தலைவராக இருந்தார். இதற்கிடையே அங்கே புதிய அதிபரை தேர்வு செய்ய அதிபர் தேர்தல் நடந்தது. அதிபர் தேர்தல் முடிந்து வாக்கு எண்ணிக்கை நடந்து வரும் நிலையில் அவர் மீண்டும் அதிபர் தேர்தலில் வென்றதாக முதற்கட்ட தேர்தல் முடிவுகளில் தெரிய வருகிறது. இதன் மூலம் அவர் மீண்டும் அதிபராக பதவியில் தொடர்வது உறுதியாகி இருக்கிறது. அங்கே பதிவான வாக்குகளில் 87.8% வாக்குகள் புதினுக்கு வந்ததாக கூறப்படுகிறது. சோவியத் ஒன்றியம் வீழ்ந்த பிறகு ரஷ்யாவில் நடந்த தேர்தலில் ஒருவருக்கு கிடைக்கும் அதிகபட்ச வாக்குகள் இதுவாகும். 1999இல் அதிகாரத்துக்கு வந்த புதின் ரஷ்யாவின் மிகவும் சக்தி வாய்ந்த நபராக உருவெடுத்துள்ளார். ரஷ்யா மற்றும் சோவியத் ஒன்றியத்தில் கடந்த 200 ஆண்டுகளில் அதிக காலம் தலைவராக இருந்தவர் பட்டியலில் ஸ்டாலினை புதிய ஓவர்கேட் செய்துள்ளார். உக்ரைன் போருக்கு பிறகு அங்கே நடக்கும் முதல் தேர்தலாக இது இருக்கும் நிலையில் புதின் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வென்றுள்ளார். அதே நேரம் ரஷ்யாவில் நடக்கும் தேர்தலை மேற்குள்ள நாடுகள் எப்போதும் விமர்சித்து வருவார்கள். அதாவது அங்குள்ள எதிர்க்கட்சிகள் யாரையும் போட்டியிட அனுமதிக்க மாட்டார்களாம். வெறுமனே பெயரளவில் சில கட்சிகளை மட்டும் போட்டியிட அனுமதிக்கிறார்கள் என புகார் இருக்கும். இந்த முறையும் கூட புதினை வலிமையாக இருக்கும் அளவுக்கு எந்தவொரு வேட்பாளரும் களத்தில் இல்லை என்பதே உண்மை. ரஷ்யாவை பொறுத்தவரை அங்கே ஒரே நபரால் தொடர்ச்சியாக 2 முறை அதிபராக இருக்க முடியாது என்ற விதி இருந்தது. இதன் காரணமாக 1999இல் பதவிக்கு வந்த புதின் 2008இல் அதிபர் பதவியை தனது நண்பர் டிமிட்ரி மெட்வேடேவ் என்பவரிடம் ஒப்படைத்துவிட்டு ஒரு முறை மட்டும் பிரதமராக இருந்தார். அதன் பிறகு மீண்டும் 2012இல் பிரதமரான அதிபர் அவர் இந்த சட்டத்தை மாற்றினார். அதாவது ஒருவர் எத்தனை முறை வேண்டுமானாலும் தொடர்ந்து அதிபராக இருக்கலாம் என்று விதியை மாற்றினார். மேலும் அதிபரின் பதவி காலமும் அப்போது 4 ஆண்டுகளாக இருந்த நிலையில் அது புதின் பிரதமராக இருந்தபோது 7 ஆண்டுகளாக நீட்டிக்கப்பட்டது. புதின் சாகும் வரை ரஷ்யாவை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளவே இந்த சட்டத்தை கொண்டு வந்ததாக அப்போதே பலரும் புதின் சாகும் வரை அதிபர் பதவியில் இருக்க திட்டமிட்டே இந்த செய்துள்ளதாக விமர்சித்தது குறிப்பிடத்தக்கது.